அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்வஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் நீங்கள் கொடுக்குற லைக்கின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற லைக்கின் மூலமாக நிறைய பேருக்கு எடுத்து காமிக்கும். ஏன்னா இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும், நீங்கள் அமல் செய்கிற மாதிரி அவங்களும் அமல் செய்வாங்க. அவங்க அமல் செய்தாங்கன்னா அவங்களுக்கும் நன்மை. நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறனால மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கும் போது அந்த நன்மையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் இந்த ரஜபுடைய மாதத்தில் இன்ஷால்லா பார்க்கக்கூடியவங்க இனி அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டு தான் இருக்கும். இன்ஷால்லா பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். துவாவுக்காக இன்ஷால்லா கண்டிப்பாக வேண்டுங்க. உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டு தான் இருப்பேன் இன்ஷால்லா. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மகரீபிலிருந்து ரஜப் மாதம் ஆரம்பமாகிறது. அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகரீபிலிருந்து ரஜப் மாதம் ஆரம்பமாகிறது. நாளை சனிக்கிழமை மகரீப் வரைக்கும் ரஜபு ஒன்றாக இருக்கும். இதனால் இன்ஷா அல்லா இந்த முதல் ரஜபுடைய நாளில் இன்ஷா அல்லா இந்த ஒன்றை மட்டும் அதிகம் ஓதுங்க. அல்லாஹ் தாலாவே குரானில் கூறிய ஒரு வசனம். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் மட்டும் இல்லை, எல்லா நாட்களும் இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் இன்ஷா அல்லா ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை ஓதணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வே குரானில் இந்த ரஜபுடைய மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கூறியிருக்கிறான். இன்ஷால்லா உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் போடுறேன். இன்ஷால்லா பாருங்கள். வெள்ளிக்கிழமை மகரீபிலிருந்து ரஜப் மாதம் ஆரம்பமாகிறது. இன்ஷால்லா புனித ரமதானுடைய தென்றல் காற்று வீச தொடங்கியிருக்கு. அதிக அமல் செய்து அல்லாஹ்வின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நம்ம அனைவரும் அடைவோமாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். ஒரு ஹதீஸில் வருது, 5 இரவுகளில் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாதுன்னு, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும், கபூலாகும்னு வந்துள்ளது. அது என்னென்ன இரவுகள்னு பார்க்கலாம். முதலாவதே பார்த்திங்கன்னா ரஜபுடைய மாதத்தின் முதல் இரவு, அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதாவது இந்த முதல் நாள் இன்று மகரீபிலிருந்து நாளை மகரீப், அதாவது வெள்ளிக்கிழமை மகரீபிலிருந்து சனிக்கிழமை மகரீப் வரைக்கும், அது முதல் நாள். இன்ஷா அல்லாஹ் முதல் நாளில் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாதுன்னு. அதே போல் இரண்டாவது ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு, மூன்றாவது ஜும்மாவுடைய இரவு, நான்காவது ஈதுல் ஃபித்ர் இரவு, ஐந்தாவது ஈதுல் அல்ஹாவுடைய இரவு ஆகிய இந்த 5 இரவுகளிலும் கண்டிப்பாக துவா கபூலாகும்னு ஒரு ஹதீஸில் வருது. முடிஞ்ச அளவு இந்த 5 இரவுகள்லையுமே அமல் செய்யுங்க. அந்த 5 இரவுகளில் முதல்ல வரக்கூடிய இரவு இன்று இரவு ரஜப் மாதத்துடைய முதல் இரவு தான். இன்னைக்கு நைட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவிற்கு நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இரவு. 5 இரவுகளில் முதலாவது வர்றது ரஜப் மாதத்துடைய முதல் இரவு தான். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தொடங்க இருக்கிறது. இந்த ரஜப் மாதம் முழுவதுமே பரக்கத்தை அள்ளி தரக்கூடிய மாதம் அல்லாஹ்வே நமக்கு கூறுகிறான். அல்லாஹ் தாலா தன்னுடைய குர்ஆன் வசனத்தில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடம் மாதங்கள் 12ஆக இருக்கின்றன. இவ்வாறு வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வந்துள்ளது. அதில் 4 மாதங்கள் சிறப்புடையதாக இருக்குன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். அத்தியாயம் 9 வசனம் 36 வருது. அதில் முதலாவது தனித்து வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய ரஜப் மாதம்னு. அப்போ தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்களாக 3 இருக்கிறது. துல்காதா, துல்ஹஜ், அல்லாஹ்வின் மாதமாக சொல்லக்கூடிய முஹரம். இந்த 4 மாதம் தான் சிறப்புடையதாகவும் கண்ணியமுடையதாகவும் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த 4 மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அப்போ இந்த ரஜப் மாதம் முழுவதுமே பரக்கத் பொழியக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதில் ரஜபுடைய முதல் நாளுன்றது ரொம்ப சிறப்பிற்குரிய நாளாகவும் துவாக்கள் கபூலாகக்கூடிய இரவாகவும் இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அப்போ முதல் இரவும் சரி, அந்த ரஜப் மாதம் முழுவதும் சரி,
பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கிறது அல்லாஹாலா கூறுகிறான். அதில் இன்னும் அந்த ஆயத்தில் அல்லாஹாலா கூறுகிறான் என்ன தெரியுமா? இந்த 4 மாதங்கள் சிறப்புடையதாக இருக்குது. இன்னும் உங்களுக்குள்ளே போர் செய்து நீங்களே தீங்கிழைக்காதீங்க, நீங்களே இதிலிருந்து பாதுகாப்பு அழிச்சுக்கோங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹாலா கூறுகிறான். அதாவது உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் சொன்னால் தீய செயல்கள் செய்துவிட்டு நன்மையான காரியங்களை இழந்துட்டு இந்த புறம் பேசுறது, கோல் மூட்டி விடுறது, இந்த பொறாமையாக இருக்கிறது, இப்படி இந்த தீமையான விஷயத்திலிருந்து நம்ம அனைவரும் தடுத்து இந்த ரஜபுடைய மாதத்தில் கண்ணியமிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அமல் செய்யணுன்றதையும் அல்லாஹாலா கூறியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதிகம் துவா செய்து கொண்டே இருங்க. என்ன துவா ஓதணும், என்னெல்லாம் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எந்த முறைப்படி கேட்கணும் இந்த மாதத்தில் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், இப்போ ரஜம் முடிந்தவுடன் பார்த்திங்கன்னா அடுத்து ரமலானும் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. ஆக மொத்தம் ரஜப் தொடங்கினதுல இருந்து முடியும் வரைக்குமே நாம் கேட்கக்கூடிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின ஒரு துவா. ரஜப் மாதம் வந்துவிட்டாலே நபி அவங்க ஓதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த துவாவை அதிகம் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். பொருள், யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தையும் அருள் புரிவாயாக. இந்த துவாவில் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தை அல்லாஹ்தஆலா நமக்கு கொடுப்பான். அந்த பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்தஆலா ஆரோக்கியத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான், நாம் தேடிக்கொண்டு இருக்கிற செல்வத்தை அல்லாஹ்தஆலா கொடுப்பான். இன்னும் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அளவுக்கு அல்லாஹ்தஆலா ஒரு நல்ல வாழ்க்கை அல்லாஹ்தஆலா கொடுப்பான். இந்த இரவில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துவாவையும் ஓதிக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு அதிகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும்தான் இந்த துவா ஓதணும் கிடையாது. ரஜப் மாதம் முழுவதும் இந்த துவாவை அதிகப்படுத்தி ஓதிக்கொண்டே இருங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ ஓதுங்க. அல்லாஹ்தஆலா பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த இரவில் அதிகம் துவா செய்யுங்க. முடிதளவு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. எவ்வளோ தேவைகள் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஓதக்கூடிய துவாக்கள், திக்ருகள், சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவோடு சேர்த்து ஓதுங்க. நம்ம மகரிப் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் மற்ற நாளில் ஓதாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களையாவது மகரிப் தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியாவும் சூரா யாசினும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. ஒவ்வொரு முறை தான் ஓதுங்க. அதே போல் முக்கியமாக நம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய சூரத்துல் முல்கையும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இப்படி பல நன்மையான விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் மற்ற நாளில் செய்யாமல் இருந்தாலும் இந்த ரஜபுடைய மாதத்தில் செய்யுங்க. அல்லாஹ்தஆலா இதன் பரக்கத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்தஆலா நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பான். நீங்கள் இதை ஓதுவதன் காரணமாக இந்த அமலின் மூலமாக அல்லாஹ்தஆலா உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்தஆலா பரக்கத்தை கொடுப்பான். அதே போல் துவாக்கள் கபூலாகுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நபி மீது சலவாத் உங்களால் எவ்வளவு முடியுமோ, ஒரு நாளைக்கு 100 முறை ஓத முடியுமா ஓதுங்க. ஒரு நாளைக்கு 35 முறை ஓத முடியுமா ஓதுங்க. நபி மீது சலவாத் ஓதுங்க. துவாக்கள் கபூலாகுவதற்கு காரணமாக இருக்கும். அதற்கடுத்து பாவ மன்னிப்பு, அஸ்தகஃபிருல்லா சின்ன ஒரு வேர்டு தான். அஸ்தகஃபிருல்லா அதில் அவ்வளவு சக்தி இருக்குது, சிறப்பு இருக்குது, பலன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அஸ்தகஃபிருல்லாஹுல் அலீம் இதை நீங்கள் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு துவா ஓதுங்க. ஓதிட்டு அதற்கு இறுதியாக ரப்பன ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகீன அதாபன்னார் இந்த துவாவையும் ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதெல்லாம் ஓதிட்டு இறுதியாக நபி மீது சலவாத் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எந்த தேவை இருக்கோ அதை அல்லாஹ்விடத்தில் உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இதையெல்லாம் நம்ம ஓதி கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய தேவையை அல்லாஹ்தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் துவாக்கள் கபூலாகக்கூடிய முதல் இரவு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை
எல்லாம் கேட்கும்போது நமக்கு இம்மைக்கு மட்டும் இல்லை, மறுமைக்கான நலவுகளையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, ரஜப் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ஓதி துஆ செய்யுங்க. நமக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்காகவும், குழந்தைக்காகவும், உறவினர்களுக்காகவும், ஊர் மக்களுக்காகவும், குறிப்பாக சொல்லணும்னா பலஸ்தீன் முஸ்லீம்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அதிகம் துஆ செய்யுங்க. ரஜப் மாதத்தின் கண்ணியத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதிகம் அமல் செய்து கொண்டே இருங்க. இந்த துஆக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு, முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப அந்த துஆவையும் இன்ஷா அல்லாஹ் அதிகம் ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். துஆக்களை எல்லாம் முடிஞ்ச அளவு இன்ஷா அல்லாஹ் 25 முறை, அப்படி இல்லாட்டினா 100 முறை இன்ஷா அல்லாஹ் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதிகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொண்டே இருங்க. 25 முறை ஓதணும்னா இன்ஷா அல்லாஹ் 25 முறை ஓதிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம கூட இருந்தவங்க, உற்றார் உறவினர் இன்று நம்ம கூட இல்லை, இந்த ரஜப் மாதத்தை அடையாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அல்லாஹ் தஆலா ரஜப் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். நம்மிடம் இல்லாதவங்க, மரணித்தவருக்காக இன்ஷா அல்லாஹ் அதிகம் அவங்களுடைய கபருடைய வேதனைக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அதிகம் இந்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து கொண்டே இருங்க. அல்லாஹ் தஆலா இதன் பரக்கத்தால் உங்களுக்கு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா செழிப்பாக்கி கொடுப்பான். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ரஜபுடைய மாதத்தின் கண்ணியத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அமல்களை அதிகப்படுத்தி கொண்டே இருங்க. மறக்காமல் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம், இந்த ரஜபுடைய மாதம் எல்லாருமே ஓதணும். நீங்கள் எல்லாருமே ஓதணும் அப்படின்றதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு யாரெல்லாம் முடியுமோ உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்தீங்களா நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஓதுனதுக்கும் நன்மையாக போகும். நீங்கள் மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்களே, அவங்க ஓதுறாங்களே, அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரஜபுடைய மாதத்தில் நிறைய நீங்கள் பயன்பெற மாதிரி, நீங்கள் அதிகம் நன்மை பெறக்கூடிய வகையில் இன்ஷா அல்லாஹ் போட போகிறேன் பயான் வீடியோ. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்தா தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒன்று இது எல்லாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவும் இந்த மாதத்தில் விரும்பக்கூடியதை இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகம் ஓதணும். இந்த ரஜபுடைய மாதத்துடைய கண்ணியத்தை உணர்ந்து இந்த மாதத்தில் அதிகம் அமல் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.